இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் பார்க்குறோம். கான்ஸ்டியூஷன் எதுக்காக வந்து உருவாக்கப்பட்டுச்சு, அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூஷனோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன, ப்ரொவைட்ஸ் அன் ஆர்கனைசேஷனல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த ஸ்டேட். ஸ்டேட் வந்து இப்படி தான் வந்து நடைபெறணும் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்டே வந்துட்டு கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் இப்படி தான் லா மேக் பண்ணணும், இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இவங்க தான் இதை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ பிரிண்டே வந்து ஸ்டேட் இப்படி தான் செயல்படணும்னு சொல்லிட்டு, ஒரு கவர்மெண்ட் இப்படி தான் செயல்படணும்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிஃபைன்ஸ் த ரைட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனில் ரைட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. சிட்டிசன்ஸ்க்கு உள்ள ரைட்ஸ், ஸ்டேட்டோட லிமிடேஷன், ஸ்டேட்டுக்கு வந்து இவ்வளோ தான் பவர் இருக்குது, அதுக்கப்புறம் சிட்டிசனுக்குமே இந்த ரைட்ஸ் இருக்குது, பட் இந்த ரைட்ஸை வந்து சில இடங்களில் நீங்கள் இப்படி உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசன்ஸ்க்குமே ரைட்ஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் த பேசிக் ஃபிலாசபி ஆஃப் அ நேஷன். இப்போ வந்து பேசிக் ஃபிலாசபி ஆஃப் அ நேஷன் அப்படின்னா, ஒரு நேஷனுக்குன்னு, ஒரு நாட்டுக்குன்னு நாங்கள் இந்த வேல்யூஸை தான் வந்து கடைபிடிக்கிறோம், இந்த வழியாக தான் நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூஸ் இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும். நம்மளோடதுல பிரியாம்பிளில் வந்துட்டு கான்ஸ்டியூஷனோட ஃப்ரண்ட் பேஜில் இருக்க பிரியாம்பிளில் சொல்லியிருப்பாங்க, சோஷியலிஸ்ட், செக்யூலர், அப்புறம் வந்து ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பிரியாம்பிளில் எழுதியிருப்பாங்க. அதன்படி தான் நம்ம நடக்கிறோம். அதையும் கான்ஸ்டியூஷன் தான் சொல்லியிருக்கு. அடுத்து வந்து டெல்ஸ் த மோட் ஆஃப் சூசிங் த மெம்பர் ஆஃப் த ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டுக்கு, ஒரு கவர்மெண்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம ரெப்ரசன்டேட்டிவை சூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் கான்ஸ்டியூஷன் தான் சொல்லியிருக்கு. எலெக்ஷன் எப்படி நடத்தணுங்கிறத சொல்லியிருக்கு, பிரசிடென்ட் எப்படி சூஸ் பண்ணணும், எம்பிஸ், எம்எல்ஏஸ் எல்லாமே எப்படி நடக்கணும் அப்படின்றத கான்ஸ்டியூஷன் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. அடுத்து டிஃபைன்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃப்ரெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ். இப்போ ஒரு பவர் வந்து எப்படி டிவைட் ஆகுது, யூனியனுக்கு, ஸ்டேட்டுக்கு, இல்லை லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு, யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் தனித்தனி லிஸ்ட் என்ன, எந்த லிஸ்ட் வந்துட்டு யூனியனோடது, எந்த லிஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது, இது எல்லாமே கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு. இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் கான்ஸ்டியூஷன் முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு. இதுதான் கான்ஸ்டியூஷனோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.